again, good morning to all. ஸோ நேற்று நாம் கிளாஸில் இது பார்த்தோம். ஸோ சன் வந்து இங்கே சென்ட்ரலில் இருக்குது. ஸோ சன்னும் தன்னைத்தானே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எர்த்து இந்த சன்னை 365 நாளில் ரொட்டேட் ஆகுன்னு பார்த்தோம். தன்னைத்தானே சுற்றுறதுக்கு ஸோ 24 மணி நேரம் ஆகுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த மூணும் என்ன பண்ணுதுன்னா இந்த எர்த்தை ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கு. அது 27.3 நாளில். ஸோ தன்னைத்தானே சுற்றுறக்கும் அதே 27.3 நாள் தான் வருது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஸோ இந்த இடத்துல சன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எர்த் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ இந்த எர்த்தை இந்த மூணு ரொட்டேட் பண்ணிட்டு வருது. ஸோ அப்போ என்ன இருக்கும், அந்த சன்னுக்கும் எர்த்துக்கு இடையில வரும்போது ஸோ இங்கே இடத்துல தான் அமாவாசை. அதாவது இந்த நிலவோடைய பின்பக்கம் பூரா வெளிச்சமாக இருக்கும். நாம் எர்த்துலேருந்து பார்க்கக்கூடிய நிலவோட முன்பக்கம் ஸோ ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அன்றைக்கி அமாவாசை, நமக்கு நிலவு தெரியாது. ஸோ இதே நிலவு நம்ம எர்த்துக்கு இந்த சைடில் வரும்போது ஸோ நம்ம சன்னோட வெளிச்சம் ஃபுல்லாக இந்த மூணில் படம் முன்பக்கம் பூரா. ஸோ இந்த மூணுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி சன்லேருந்து வரக்கூடிய லைட்டு பட்டு எதிரொலிச்சு தான் நம்ம எர்த்துக்கு வருது. ஸோ லைட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ எப்படி ஒரு கண்ணாடியில் லைட் அடித்தா லைட்டு பட்டு எதிரொலிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி வருதோ ஸோ அதே மாதிரி தான் இந்த மூணு. ஸோ அப்போ என்ன இருக்கும், இந்த நிலவோட முன்பக்கம் பூரா பகல், பின்பக்கம் வந்து இருட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஏங்கிள் மாறும்போது அந்த அரை நிலவு, கால் நிலவு, இந்த மாதிரி பிறைகள் மாறி மாறி வருது. ஸோ இதுதான் நிலவோட பிறைகள். ஸோ இதுதான் இன்னொரு அனிமேஷன் மாதிரி இதை போட்டிருக்கு இதில். ஸோ இந்த மூன் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு வர்றது இந்த ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டல். ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு முழு நிலவு இருக்குது. ஸோ இங்கே சன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து இந்த நிலவில் பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்கம் படுது. ஸோ இந்த நிலவில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பூரா வெளிச்சமாக இருக்குது. இந்த சைடு ஆஃப் சைடு பார்த்தோன்னா பூரா இருட்டாக இருக்குது. ஸோ நம்ம எர்த்துலேருந்து பார்க்குறோம். ஸோ எர்த்துலேருந்து பார்க்கும்போது இந்த நிலவோட ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் பூரா இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு அன்றைக்கி வந்து அமாவாசையாக இருக்குது. ஸோ எந்த விதமான வெளிச்சமும் தெரியாது. ஸோ இப்படியே மூணு இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இங்கே போகும்போது என்னென்னா ஸோ இப்போ இந்த சைடு கொஞ்சம் வெளிச்சம் வருது. நம்ம எர்த்துலேருந்து பார்க்கும்போது இந்த எங்களுக்கு ஸோ ஒரு கால் நிலவு தெரியும். மீதி முக்கால் நிலவு வெளிச்சமாக உள்ளது இந்த சைடு நிலவோட பின்பக்கமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஸோ ஆஃப் நிலவு வந்து இந்த இடத்துல இந்த சைடு வெளிச்சமாக இருக்கும். ஸோ மீதி ஆஃப் வந்து நிலவோட பின்பக்கம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் அரை நிலவை பார்க்குறோம். ஸோ இங்கே வரும்போது முக்கால் நிலவு. ஸோ இங்கே வரும்போது நம்ம பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய நிலவோட பக்கம் பூராமல் வெளிச்சமாக இருக்குது. இந்த பக்கம் பூரா இருட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பிறைகள் வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மூணு பார்த்தோம்னா ஒரு 13 டிகிரி நிமிர்ந்து போகும். ஸோ இது மொத்தமாக 360 டிகிரி. ஸோ இந்த இடத்துல நிலவு இருக்குன்னா அடுத்த நாள் பார்த்தோம்னா இங்கேருந்து 13 டிகிரி நகர்ந்துருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் 13 டிகிரி நகர்ந்து 27.3 நாளில் இந்த ஒரு சுற்று 360 டிகிரியை இந்த மூணு வந்து கடந்து விடும். ஸோ இதில் நான் முக்கியமாக பார்க்க போதுட்டா அதை வச்சு தான் அமாவாசை, பௌர்ணமி வருது. அதை வச்சு தான் நம்ம இந்த திதிகள்லாம் சொல்கிறோம். பிரதமை, சஷ்டி, அஷ்டமி, நவமி. ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் இந்த நிலவு எந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், முதல் நாள் வந்து பிரதமை, இன்றைக்கி அமாவாசை அல்லது பௌர்ணமி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து அடுத்த நாள் என்ன சொல்லுவோம், பிரதமை. அடுத்தது அப்படியே ஒவ்வொரு திதியாக சொல்லுவோம். ஸோ 8வது நாள் வந்து அஷ்டமின்னு சொல்லுவோம். 9வது நாள் ஸோ அமாவாசையிலேருந்து 8வது நாளோ அல்லது பௌர்ணமிலேருந்து 8வது நாளோ தான் அஷ்டமி சொல்கிறோம். அடுத்த நாள் நவமி. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சஷ்டி, பஞ்சமி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய திதிகள்லாம் இந்த நிலவு அமாவாசையிலேருந்து எத்தனாவது நாள், பௌர்ணமிலேருந்து எத்தனாவது நாள் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இதை வச்சு தான் வளர்பிறை, தேய்பிறை. ஸோ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வர்றது வளர்பிறை. ஸோ பௌர்ணமிலேருந்து திரும்ப அமாவாசை வரைக்கும் வர்றது தேய்பிறை சொல்கிறோம். ஸோ எதுக்காக அந்த நிலவோடைய பிறைகளை பற்றி சொல்கிறோன்னா ஸோ இதை வச்சு தான் நாம் கிரகணத்துக்கு ஒதுக்கி போகிறோம். ஸோ இது என்ன இருக்குன்னா இந்த எலிப்டிக்கல் பாத் இப்படி போட்டிருக்கோம். ஸோ இந்த எலிப்டிக்கல் பாத் 0 டிகிரியில் இல்லை. ஸோ உண்மையில் எப்படி இருக்குன்னா ஸோ ஒரு 5 டிகிரி சாய்ந்த கோணத்தில், ஸோ இப்படி கொஞ்சம் கிராஸான கோணத்தில் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில டைமில் என்ன பண்ணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறைகள் தெரியும். ஸோ இங்கே வரும்போது ஸோ நிலவு எப்படி இருக்குது, ஸோ அரை நிலவு இருட்டாக இருக்குது, அரை நிலவு வெளிச்சமாக இருக்குது. நாம் பூமியிலேருந்து பார்க்கும்போது ஸோ இங்கே நிலவு எப்படி தெரியும், இங்கே சைடில் பெரிய ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ இந்த சைடில் சன் இருக்குது.
ஸோ அப்போ சன்னுக்கு நேராக வந்துருச்சா என்ன பண்ணோம்? ஸோ அன்னைக்கு வந்து அமாவாசை. ஸோ திரும்ப இங்கே வர வர ஸோ இப்போ வந்து வளர்பிறை. ஸோ இங்கே வந்து என்ன பாருங்க, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நிலவோட பிறைகள் ஸோ அதிகமாகிட்டே வருது. ஸோ திரும்ப இங்கே வந்துச்சுன்னா திரும்ப பௌர்ணமி ஆயிரும். ஸோ இங்கே வரும்போது சன் இந்த சைடில் இருக்குது. ஸோ திரும்ப முழு நிலவு வந்துடும். ஸோ அகைன் திரும்ப வேணாலும் ப்ளே பண்ணுற பாருங்க. ஸோ பௌர்ணமியிலேருந்து ஸோ இங்கே போக போக தேய்பிறை. ஸோ நிலவோட சைஸ் பார்த்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நிலவோட சைஸ் உண்மையில குறையிறதில்ல. நம்ம பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய நிலவின் வெளிச்சமான பகுதி தான் நம்ம குறையுது. அதாவது வெளிச்சமான பகுதி நிலவின் பின்பக்கம் போகிறதுனால நம்ம முன்பக்கம் இருந்து பார்க்கும்போது அந்த வெளிச்சமான பகுதி குறையுது. இந்த மாதிரி தான் வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசை, பௌர்ணமி இது எல்லாமே வருது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இப்போ சோலார் எக்லிப்ஸுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிலவு இந்த பூமியை சுற்றிட்டு வரும்போது ஒரு 5 டிகிரி சாய்ந்த கோணத்தில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த பூமி சூரியனை சுற்றிட்டு வர்றதுக்கும் இந்த நிலவு பூமி சுற்ற இருக்கிறோம். ஸோ இந்த ஆர்பிட்டு ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுன்னா ஸோ 3 சரிசமமாக, அதாவது 0 டிகிரி. ஸோ 3 பேரும் சரிசமமாக தரையில் நின்றாங்கன்னா ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த சன்லேருந்து இந்த 3க்கு போகக்கூடிய லைட்டை இந்த நிலா வந்து இடையில வந்து மறைக்குது. ஸோ மறைக்கும்போது இந்த 3ஓடைய நிழல் இந்த எர்த்தோடைய நிழல் வந்து ஸோ அதனுடைய பின்பக்கம் வந்து என்னோட நிழல் வந்து விழுகுது. ஸோ அப்போ என்னோட பின்பக்கம் வந்து நிழல் விழுகும்போது ஸோ அங்கே என்ன நடக்குது, இந்த 3க்கு போகக்கூடிய வெளிச்சம் வந்து தடைப்படுது. ஸோ அந்த வெளிச்சம் தடைப்படுறதுனால ஸோ அங்கே என்ன இருக்குன்னா இந்த நிலவுக்கு வரக்கூடிய ஒளி கிடைக்காதனால நிலவு வந்து இருட்டாக மாறுது. ஸோ அந்த நிழலில் பார்த்தீங்கன்னா 2 விதமான நிழல் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் கூட ஒரு லைட் வெளிச்சத்தில் உங்கள் செவுத்துக்கு பக்கத்தில் ஒரு விரலை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் விரலோட நிழல் செவுத்தில் விழுவோம். அந்த நிழலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஸோ இன்னொரு நிழலை சேர்ந்து அங்கே விழுவோம். ஸோ 2 விதமான நிழல் விழுவோம். ஒரு நிழல் இருக்காது, 2 விதமான நிழல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து வீட்டில் போகும்போது செஞ்சு பாருங்கள். ஸோ ஒரு நிழல் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பகலில் நடந்து போகும்போது கூட நம்ம நிழல் இருக்கும். அந்த நிழல் பார்த்தோன்னா டார்க்கான நிழல். ஸோ அது வந்து அடர்ந்த நிழல். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா அந்த மாதிரி வெளிர் நிழல் பகுதி சொல்லுவோம். ஸோ அந்த டார்க்கான நிழலை வந்து அம்பரான்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெளிர் நிழல் பகுதி வந்து பெனும்பரான்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி அம்பராவில் போகும்போது ஸோ அம்பரா எக்லிப்ஸ், அதாவது முழு சந்திர கிரகணம்னு சொல்லுவோம். இதில் வரும்போது வெளிர் பெனும்பரா எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், முழு வெளிச்சத்தையும் மறைக்காது, பாதி வெளிச்சமாக இருக்கும், பாதி இருட்டாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கும்போது நிலா வந்து பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வந்து ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது பாதி வெளிச்சம் குறையும், அதாவது மங்களாக தெரியும். இப்போ எப்படி வண்டியில் போகும்போது லைட்டு பிரைட்டாக இருக்குது, ஸோ அந்த லைட்டை எப்படி டிம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இங்கே பிரைட்டாக உள்ள நிலவு இந்த இடத்துல வரும்போது நிலவு வந்து டிம் ஆகும். ஸோ அதான் அந்த பெனும்பரா பகுதியில் வரும்போது. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நிலவு வெளிச்சம் ஃபுல்லாகவே மறைஞ்சி ஸோ ஃபுல்லாக டார்க்காகும். ஸோ இப்படி தான் சந்திர கிரகணம் ஏற்படுது. அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஸோ இந்த பெனும்பரா பகுதியில் வரும்போது பாதி நிலவு தெரியும், அதாவது அதனோட வெளிச்சம் வந்து குறைவாக தெரியும். இது அந்த அம்பரா பகுதிக்கு வரும்போது நிலவு வந்து முழுசாக மறைக்கப்படும். ஸோ அப்போ முழுசாக மறையும் போது பார்த்தோம்னா நிலவே தெரியாத நமக்கு மறையாது. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணோம் வந்து ரெட் கலரில் தெரியும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிலவு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் சுற்றிட்டு வருது. ஸோ வரும்போது ஸோ நமக்கு அந்த பிறைகள்லாம் வருதுன்னு நான் பார்த்தேன் முன்னாடி. ஸோ ஒரு ஈக்குவலான இந்த நிழலில் வரும்போது என்ன பண்ணோம், நிழல் முழுவதுமாக மறைக்குது. ஸோ முழுவதுமாக மறைச்சி நிலவே தெரியாத மாதிரி தான் கிரகணங்கள் ஏற்படும். ஸோ இதில் பார்த்தோன்னா பகுதி கிரகணம் ஏற்படும், அதுக்கப்புறம் அந்த முழு கிரகணங்கள் ஏற்படும்.
ஸோ இந்த பகுதியில் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் குறையும். அதாவது பெனும்பிரா பகுதிக்கு போகும்போது இந்த பகுதியில் போகும்போது நிலவோட வெளிச்சம் குறையும். ஸோ இந்த அம்பரா பகுதிக்கு வரும்போது நிலம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் தெரியும். ஸோ செப்டம்பர் 7ஆம் தேதி லாஸ்ட் இயர் கூட வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த சந்திரகிரகணம் ஏற்படுது. ஸோ முழு நிலவாக தெரியும். ஸோ இப்படியே வரும்போது என்ன பண்ணுன்னா அதனோட வெளிச்சம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ திரும்ப இங்கே வரும்போது ஸோ இப்படி என்ன ஆகுதுன்னா ஒரு கால் நிலவை மறைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அரை நிலவை மறைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப முக்கால்வாசி நிலவை மறைக்கும். ஸோ அதுக்கப்புறம் முழுசாக மறைக்கும். ஸோ அதேமாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பகுதி சந்திர கிரகணம். ஸோ இங்கே முழுசாக மறைக்கிறது வந்து டோட்டல் லூனார் எக்லிப்ஸ், அதாவது முழு சந்திர கிரகணம்னு சொல்கிறோம். ஸோ அந்த முழு சந்திர கிரகணம் ஏற்படும் போது நிலவு ஃபுல்லாக மறைஞ்சி நமக்கு இருட்டாக நிலவே தெரியாத போகாது. அந்த நிலவு வந்து ரெட் கலரில் தெரியும். ஸோ ஏன் இது வந்து ரெட் கலரில் தெரியுதுன்னா ஸோ அதுக்கு முக்கியமான காரணம்னா ராலே ஸ்கேட்டரிங். அதாவது லோ வேவ் இடத்துல என்ன பண்ணுன்னா அதிகமாக சிதறடிக்கப்படும். இப்போ வானத்தை பார்த்தோம்னா நமக்கு வந்து நீல நிறமாக தெரியுது. ஸோ வானம் நீல நிறமாக தெரியறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா இங்கே லோ வேவ் லென்த்து ஸ்கேட்டர் ஆகிறது தான். அதாவது காற்றில் உள்ள வளிமண்டலத்தை வரும்போது ஸோ இந்த குறைந்த அலைநீளம் கொண்ட ப்ளூ வயலட் கலர்லாம் அதிகமாக சிதறடிக்கப்படுது. ஸோ அப்போ அதிக அலைநீளம் உள்ள ரெட் கலர் தான் நம்ம பூமி வந்து அடையும். ஸோ அதனால தான் நம்ம வானத்தை பார்க்கும்போது நீல நிறமாக தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் கடலை பார்க்கும்போது நீல நிறமாக தெரியுது. இதே ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே போய் வானத்துலேருந்து நாம் வந்து வானத்தை பார்த்தோம்னா அங்கே வந்து எந்த கலரும் சிதறடிக்கப்படாது. ஸோ வந்து வானம் வந்து பிளாக் கலராக தெரியும். அதே மாதிரி மூணுலேருந்து நம்ம வானத்தை நோக்கி பார்த்தோம்னாலும் அங்கேயும் நமக்கு வந்து அது வந்து பிளாக் கலரில் தான் தெரியும். இந்த நீல கலரில் தெரியாது. ஸோ அப்போ இந்த லோ வேவ்லென்த் ஸ்கேட்டர் ஆகிறதுனால ஸோ அப்போ இந்த எர்த்து வந்து இந்த சன்னோட லைட்டை மறைக்குது. ஸோ அப்படி மறைக்கும்போது இந்த லோ வேவ்லென்த்தான ப்ளூ கலர்லாம் பார்த்தோம்னா இந்த சைடில் ஸ்கேட்டர் ஆகி இந்த சைடில் சிதறடிக்கப்படும். இந்த அதிக அலைநீளம் உள்ள ரெட் கலர் மட்டும்தான் இப்படி வளைஞ்சி இந்த நிலவு வரைக்கும் சென்றடையும். ஸோ அதனால் நிலவு வந்து முழு சந்திரகிரகணத்தன்னைக்கு நிலவை பார்த்தா சிவப்பு கலரில் தெரியும். அதாவது ரத்த நிலவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெட் கலராக தெரியும். அது கிரகணத்தன்னைக்கு மட்டும்தான் அது வந்து நமக்கு தெரியும். ஸோ இதனோட அலைநீளங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ வயலட் கலரோட அலைநீளங்கள் வந்து 400 நானோமீட்டர், ஸோ இண்டிகோ 425, ப்ளூ 470 நானோமீட்டர், ஸோ க்ரீன் 550 நானோமீட்டர், ஸோ ரெட் கலர் பார்த்தா 655 to 700 நானோமீட்டர். ஸோ இதனோட அலை தெரியும். ஸோ இந்த அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதனோட அலைகள் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப பெருசாக நீளமாக வரும். ஸோ இந்த அலைகள் மேலேருந்து வரும்போது எல்லா அலைகளும் அட்மாஸ்பியரை நோக்கி வர வரைக்கும் ஸோ எந்த சிதறடிக்கப்படாத நேராக வருது. ஸோ இந்த காற்று வளிமண்டலத்தில் நுழையும் போது என்ன பண்ணுது, ஸோ இந்த குறைஞ்ச அலைநீளம்லாம் அந்த காற்றில் உள்ள மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுது. அதனால் அந்த ப்ளூ கலராக வானம் தெரியுது. அதிக அலைநீளம் உள்ள சிவப்பு, மஞ்சள், ஸோ ஆரஞ்சு இந்த மாதிரி கலர் மட்டும்தான் ஸோ எர்த்தை நோக்கி நமக்கு இங்கே முன்னாடி வருது. ஸோ இதனால தான் இதே காரணத்தினால தான் சந்திரகிரகணத்தன்னைக்கு நிலவு வந்து சிவப்பு கலராக தெரியுது. ஸோ அதே மாதிரி சோலார் எக்லிப்ஸு, ஸோ சூரிய கிரகணம். ஸோ நேற்று கூட ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஊரில் சூரிய கிரகணம் தெரியலினாலும் ஸோ அண்டார்டிகா போன்ற இடத்துல அந்த சூரிய கிரகணம் ஒரு நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த சைடு இருந்த மூன் பார்த்தோம்னா இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இந்த சைடில் மூன் வந்துச்சுன்னா ஸோ அன்னைக்கு பார்த்தோம்னா ஸோ அமாவாசை என்று சொல்லுவோம். ஸோ அமாவாசை அன்னைக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு தான் வந்து சூரிய கிரகணம் ஏற்படுது. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா இந்த சன்னிலிருந்து வரக்கூடிய லைட்டை இந்த நிலவை மறைச்சி ஸோ இந்த நிலவோட நிழல் வந்து நம்ம பூமியில் விழுவுது. ஸோ அப்போ வந்து நம்ம பூமி ஃபுல்லாக இந்த நிழல் வந்து உருவாகாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இதனோட நிழல் வந்து இங்கே விழுவோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்னா இது நம்ம பூமியினோட எல்லா இடத்துலையும் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். ஸோ சந்திர கிரகணத்தை நம்ம பூமியிலேருந்து அதிகமான இடத்துல பார்க்க முடியும். ஆனால் சூரிய கிரகணத்தை நம்ம இடத்துல எல்லா இடத்துலையும் இருந்து சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த நிலவு சிறியதாக இருக்கிறதுனால இதனோட நிழல் ஒரு சிறிய பகுதியில் மட்டும்தான் பூமியில் விழுவும். ஸோ அப்போ ஒரு சில நாடுகளில் மட்டும்தான்
இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். இது 2 விதமான நிழல் இருக்குது. இந்த நிலவோட மைய நிழல், அதாவது அம்பரா அடர் நிழல்னு சொல்கிறோம். ஸோ இந்த அம்பரா பகுதி பார்த்தோம்னா சூரியனே தெரியாத முழுசாக இருட்டான மாதிரி இருக்கும், சூரியனே ஃபுல்லாக மறைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பெனும்பரா பகுதி பார்த்தோம்னா ஸோ இந்த வானம் மேகமூட்டம் போட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்க மாதிரி, ஸோ மழைக்காலங்களில் இருக்க மாதிரி சூரியனோட வெளிச்சம் வந்து டிம் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான கிரகணங்கள் ஏற்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிலவு வந்து சூரியனை வந்து ஸோ இந்த மாதிரி முழுசாக மறைக்குது. ஸோ மறைக்கும்போது நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் நமக்கு தெரியாத மறைக்கப்படுது. ஸோ அதே மாதிரி பாதி மறைச்சதுன்னா அது வந்து பார்ஷியல் எக்லிப்ஸ்னு சொல்லுவோம். அது லோனார் எக்லிப்ஸில் இந்த மாதிரி ரெட் கலரில் வரும். ஸோ இதே நிலவு இந்த சைடில் வரும்போது அது வந்து சோலார் எக்லிப்ஸாக மாறுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா ஸோ பல இது இருக்குது. ஸோ முழுசாக மறைக்கும் போது தான் முழு சந்திரகிரகணம்னு சொல்லுவோம். ஸோ பாதி சூரியனோ அல்லது கால்வாசியை மறைக்கும் போது இதை வந்து பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பகுதி சூரிய கிரகணம். ஸோ அதே மாதிரி தான் சந்திர கிரகணமும். ஸோ ஒரு சூரிய கிரகணம் வந்தால் அடுத்து சந்திர கிரகணம் வரும், அல்லது சந்திர கிரகணம் வந்தால் அதை தொடர்ந்து சூரிய கிரகணம் வரும். ஸோ ரெண்டும் ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆனது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ நேற்று சன்னை பற்றி பார்த்தோம். ஸோ சன்னோட சைஸ் என்ன? ஸோ அது எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது மிக பெருசு. 1.3 பில்லியன் மடங்கு நம்ம எர்த்தோட சன் வந்து மிக பெருசாக இருக்குது. ஸோ நம்ம எர்த்தோட நிலவு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம பூமியில் ஒரு கால்வாசி பகுதி தான் நம்ம எர்த்து இருக்குது. ஸோ இவ்வளோ சின்ன எர்த்து வந்து இவ்வளோ பெரிய சூரியனை எப்படி மறைக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். ஸோ உங்களோட கை விரலை எப்படி எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்கள் விரலை இப்படி தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இதே விரலை இப்படியே கொண்டு வந்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா ஸோ உங்களுடைய அந்த ஸ்க்ரீன் பூராமே மறைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பூமி பார்த்தோம்னா பூமிக்கு மிக அருகில் அந்த எர்த்து இருக்குது, சூரியன் மிக தொலைவில் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய சூரியனை அந்த சின்ன எர்த்து மறைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ எர்த்து சன்னில் இருந்து எர்த்தோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதாவது அப்ராக்சிமேட்டாக ஸோ 150 கோடி கிலோ, அதாவது 15 கோடி கிலோமீட்டர். சன்னோட டயாமீட்டர் எடுத்தோம்னா 13,91,000 கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டையும் வகுத்தோம்னா 107.5ன்னு வரும். ஸோ எர்த்துலேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தா 3,84,399 கிலோமீட்டர். ஸோ மூணோட டயாமீட்டர் எடுத்துகிட்டா 3,476 கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டையும் வகுத்தினாலும் ஸோ 110.58. ஸோ அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணும்போது ஒரு 108ங்கிற நம்பர் வரும். ஸோ இதுவும் ஒரு 108, இதுவும் ஒரு 108. ஸோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமாக வர்றதுனால தான் இந்த 3 என்ன பண்ண முடியுது, இந்த சன்னை மறைக்க முடியுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த 108ங்கிற நம்பர் நமக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ 108ங்கிற நம்பர் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம், ஒரு மொய் எழுதணும்னா 108. ஸோ நிறைய இதுக்கு ஸோ ஒரு மந்திரம் சொன்னோம்னா 108. ஸோ இந்த மாதிரி 108ன்னு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் ஸோ சன்னோடைய டிஸ்டன்ஸும் டயாமீட்டரையும் வகுத்தா அப்ராக்சிமேட்டாக 108. ஸோ மூணோடைய டிஸ்டன்ஸையும் மூணோடைய டயாமீட்டரையும் வகுத்தோம்னா அதுவும் அப்ராக்சிமேட்டாக 108. இதனால தான் அந்த 108ங்கிற நம்பரை நாம் ஒரு ஃபேமஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே இன்னொரு கால்குலேஷன் இருக்குது. சன்னோட டயாமீட்டர் மூணோட டயாமீட்டர். ஸோ இது ரெண்டையும் வகுத்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 400ன்னு வருது. ஸோ சன்னோட டிஸ்டன்ஸ் மூணோட டிஸ்டன்ஸ் ஸோ இது ரெண்டையும் வகுத்தோம்னா ஸோ 389.17 வரும். ஸோ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ இதனால தான் என்ன இருக்குது, ஸோ ஒரு 10 டிஃப்ரெண்ட் இருக்குது. இது 400 வருது, 390. ஸோ ஒரு 10 வித்தியாசம் இருக்கிறதுனால ஒரு சில டைமுங்களில் இந்த நிலவால் சூரியனை முழுசாக மறைக்க முடியாது. ஸோ 96% வந்து மறைக்கும். ஸோ 96% மறைக்கும் போது அதனோட வெளிப்பகுதி மட்டும் ஒரு சின்ன கோடு மாதிரி வளையமாக தெரியும். ஸோ அதான் வளைய சூரிய கிரகணம் சொல்கிறோம். அதாவது நெருப்பு வளைய மாதிரி தெரியும். ஸோ இந்த வளைய சூரிய கிரகணம் தான் நேற்று வந்து அண்டார்டிகா பகுதியில் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கிரகணங்கள்லாம் எப்பொழுது ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சோம்னா ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இந்த எர்த்து வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றும் போது ஸோ எர்த்து எங்கே இருக்குது, ஸோ இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டிலோ இந்த முனையிலையோ அல்லது இந்த முனையிலையோ இருக்குதுன்னு நம்ம அசீவ் பண்ணிட்டோம்னா ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது
எப்போ பௌர்ணமி ஏற்படும்னா, ஸோ இந்த இடத்துல நிலவு இருக்கும்போது அமாவாசை ஏற்படும். சார் இந்த இடத்துல இருக்கும்போது பௌர்ணமி. ஸோ இதே நிலவு இந்த இடத்துக்கு வரும்போது அமாவாசை ஏற்படும். ஸோ அப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி ஏற்படும்போது இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் நிலவு வந்தால் தான் நமக்கு கிரகணம் ஏற்படும். ஸோ இந்த இதை தான் பூமி சுற்றக்கூடிய எலிப்டிக்கல் ஆர்பிட். ஸோ இந்த பூமி சுற்றக்கூடிய எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இந்த நிலவு சுற்றக்கூடிய ஆர்பிட்டும் ஒரே இடத்துல வரணும். ஸோ அப்போ தான் இந்த சூரியன், சந்திரன், நிலவு 3 ஒரே நேர்கோட்டில் வரும். ஸோ அப்போ மட்டும்தான் கிரகணம் ஏற்படும். ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்கணும்? அமாவாசை பௌர்ணமி ஏற்படணும். அப்போ தான் கிரகணங்கள் ஏற்படும். ஸோ இப்போ இந்த நிலவு இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ இருக்கும்போது நமக்கு அமாவாசை பௌர்ணமி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த எர்த்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட இந்த எண்டுலேயோ அல்லது இந்த எண்டுலேயோ இருக்கும்போது நமக்கு கிரகணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ எப்போ தான் கிரகணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? இந்த எர்த்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட இந்த மேலேயோ அல்லது கீழ்ப்பகுதியிலையோ இந்த 2 இடத்துல வரும்போது மட்டும்தான் நமக்கு கிரகணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது என்ன இருக்குது? ஸோ இங்கே இருக்கும்போது பௌர்ணமி. ஸோ அப்போ நேர்கோட்டில் வரல. ஸோ எர்த்தோடைய நிழல் பார்த்தோம்னா இந்த இடத்துல விழுவோம். ஆனால் 3 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 விழும்போது 3ஓட நிழல் இங்கே விழுவுது, எர்த்து இங்கே விழுவுது. அப்போ இங்கே இருக்கும்போது கிரகணம் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கையில் எர்த்தோட நிழல் இங்கே விழுவுது, 3 இங்கேயோ அல்லது இங்கேயோ இருக்குது. இப்போ 3ஓட நிழல் இங்கே விழுவுது. அப்போ இது 3ம் நேர்கோட்டில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ எர்த்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றும் போது இந்த இடத்துலையும் எப்போ எர்த்து அந்த ஆர்பிட்டில் வருதோ அப்போ மட்டும்தான் நமக்கு கிரகணங்கள் ஏற்படும். ஸோ இந்த இடத்துல எர்த்து இருக்கும்போது ஸோ இங்கே வந்து 3 போச்சுன்னா ஸோ அப்போ வந்து லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம், இங்கே வந்துச்சுன்னா சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸு. அதே எர்த்து இங்கே கீழே இருக்கும்போது ஸோ இந்த இடத்துலையும் வரும்போது நமக்கு கிரகணங்கள் ஏற்படுது. அப்போ ஒரு வருஷத்தில் 2 முறை கிரகணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 கிரகணமும் சேர்ந்து ஏற்படும். ஸோ இந்த இடத்துல எர்த்து இருக்கும்போது ஸோ லூனார் எக்லிப்ஸ் சோலார் எக்லிப்ஸ் 2 எக்லிப்ஸும் நடக்கும். அதே மாதிரி எர்த்து இங்கே இருக்கும்போதும் ஸோ சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் 2மே நடக்கும். ஸோ 2 கிரகணமும் தொடர்ச்சியாக தான் நடக்கும் எப்போவுமே. ஸோ அது ஒரு சில இடத்துலேருந்து பார்க்க முடியும், ஒரு சில இடத்துலேருந்து பார்க்க முடியாத நிலைமையும் வரலாம். ஸோ எர்த்தோடைய எல்லா இடத்துலையும் அந்த கிரகணம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நேற்று நடந்த கிரகணம் கூட நம்ம இந்தியாவில் பார்க்க முடியல. ஸோ ஏதோ ஒரு இடத்துல கிரகணம் நடக்கும், இந்த பூமியிலேருந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வரும்போது ஏதோ ஒரு இடத்துல கிரகணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ எந்த இடத்துல நடக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த படத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இப்படி ரொட்டேட் ஆகி வந்திருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மார்ச் ஸோ இந்த இடத்துல எப்போ எர்த்து மூவ் ஆகி போகுதோ ஸோ அதாவது ரிவால்வ் ஆகுதோ இந்த இடத்துல இருக்கும்போது கிரகணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 4 மாதத்தில் மட்டும்தான் நமக்கு கிரகணம் ஏற்படும். ஸோ மற்ற நேரத்தில் கிரகணம் ஏற்படாது, மற்ற மாதங்களில் கிரகணம் ஏற்படாது. ஸோ நீங்கள் காலாண்டுலேயே மற்ற இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ கிரகணம் வருதுன்னு. ஸோ இந்த ஒன்று ஆகஸ்ட்டில் வரும், இல்லை செப்டம்பரில் வரும், பிப்ரவரியில் வரும், இல்லை மார்ச்சில் வரும். இந்த 4 மாதங்களை தவிர வேறு மாதங்களில் இதனுடைய ரிவால்வேஷன் வச்சு கிரகணம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த கிரகணம்லாம் எப்போ வருது? ஸோ அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வராது, சூரிய கிரகணம் தான் வரும். ஸோ அமாவாசை அன்னைக்கு பகல் நேரத்தில் சூரிய கிரகணம் வரும். இதே பௌர்ணமி அன்னைக்கு இரவு நேரத்தில் தான் சந்திர கிரகணம் வரும். ஸோ இப்போ நேற்று அமாவாசை அன்னைக்கு சந்திர கிரகணம் வந்துருச்சு, அண்டார்டிகாவில் பார்த்தோம். ஸோ அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி 3ஆம் தேதி ஸோ சந்திர கிரகணம் வரப்போகுது. ஸோ இந்தியாவில் இன்னும் பார்க்க முடியும். அப்போ பிப்ரவரி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்ததுனால மார்ச்சில் திரும்ப சந்திர கிரகணம் வருது. ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர்லேயும் கிரகணம் வரும். ஸோ இந்த 4 மாதங்களை தவிர வேறு மாதங்களில் கிரகணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி யாராவது வேறு மாதங்களில் கிரகணம் இருக்குது அல்லது இந்த தேதி அமாவாசை பௌர்ணமி இல்லாத மற்ற நாளில் ஏதாவது கிரகணம் வருதுன்னு யாரோ உங்களோட ஃப்ரெண்டு ஒரு நகைச்சுவையாக காமெடியாக சொன்னால் கூட அதை நீங்கள் யாரும் நம்ப வேண்டியதில்லை. ஸோ இந்த கிரகணங்கள் எப்போவுமே அமாவாசை பௌர்ணமி என்று மட்டும்தான் நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு வந்துச்சுன்னா அது வந்து சந்திர கிரகணம், அமாவாசை என்று வந்துச்சுன்னா சூரிய கிரகணம். ஸோ சூரிய கிரகணம் பகல் நேரத்தில் மட்டுமே நடக்கும், சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் மட்டும் நடக்கும். அதுவும் இந்த 4 மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 4 மாதங்கள் மட்டுமே தான் இந்த கிரகணங்கள் நடக்கும்.
அடுத்து பார்த்தோம்னா அந்த எர்த்து ரொட்டேஷன். ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் எர்த்து தன்னைத்தானே சுற்றுது. ஸோ தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் ஆகுதுன்னு தெரியும். அதை ஒரு நாள்னு வச்சுருக்கோம். இதே சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. ஸோ அதுக்கு வந்து 365 நாள் 1 இயர் ஆகுது. ஸோ இது நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். ஸோ அதே மாதிரி இந்த பருவநிலை எதனால் மாறுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ இது தன்னைத்தானே சுற்றுறனாலேயோ நீள்வட்டத்தில் சுற்றுறனாலேயோ இந்த பருவநிலை பெரிதாக மாற்றம் ஏற்படவில்லை. ஸோ இந்த பருவநிலை மாறுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, இந்த எர்த்து 23 டிகிரி சாய்ஞ்சி சுற்றுறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒருவேளை இந்த 23 டிகிரி சாயாத ஒரே 0 டிகிரி நேராகவே நம்ம இந்த சூரியனை சுற்றி வந்துச்சுன்னா பருவநிலை இந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்காது. ஸோ இது 23 டிகிரி சாய்ஞ்சி சுற்றுறதுனால தான் நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதை நாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இதனுடைய மூமெண்ட்டை வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதாவது ஒரு நாளுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நாளுங்கிறது நம்ம காலாண்டில் பார்க்குறோம், அடுத்த நாள் வந்துருச்சுன்னு நாம் சொல்கிறத விட நாம் நேரடியாகவே பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சூரிய உதயத்தை வைத்து நாம் சொல்லலாம். ஸோ முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு நாளுங்கிறது காலையில் சூரியன் எப்போ உதிக்குதோ அன்றைக்கி ஒரு நாள் ஆரம்பித்து விட்டது என்றும், திரும்ப அடுத்த நாள் சூரியன் உதயமாச்சுன்னா அடுத்த நாள் ஆரம்பித்தது. அப்போ இன்னைக்கு சூரிய உதயத்துலேருந்து நாளைக்கு சூரிய உதயம் வரைக்கும் உள்ளதான் ஒரு நாளுன்னு ஸோ முன்னாடி ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம நைட்டு வந்து 12 மணிக்கு அடுத்த நாள் தொடங்குன்னு இப்போ நாம் வச்சுருக்கோம். ஸோ முன்னாடி வந்து அது காலையில் 6 மணிக்கு தான் அடுத்த நாள் தொடங்குறதா இருந்துச்சு. ஸோ இது சூரிய உதயத்தை வச்சு தான் கணக்கிட்டாங்க. அப்போ ஒரு மாதத்தை எப்படி கணக்கிட்டார் என்றால், ஸோ வந்து நிலவோட இயக்கம். ஸோ இன்றைக்கி அமாவாசை வருது, திரும்ப அடுத்த தர அமாவாசை வந்துச்சுன்னா ஸோ 30 நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் என்று கணக்கிடுறோம். ஸோ அல்லது இன்றைக்கி ஒரு பௌர்ணமி வச்சுக்கிறோம், ஒரு பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் உள்ள நாட்கள் ஸோ அது வந்து ஒரு மாதம் என்று கணக்கிடுறோம். ஸோ இதில் இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். இந்த நிலவானது பூமியை சுற்றி வர்றதுக்கு 27.3 நாட்கள் ஆகுது. ஸோ அந்த 27.3 நாளில் என்ன நடக்குதுன்னா, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த நிலவு இந்த பூமியை ஒரு சுற்றி வர்றதுக்கு 27.3 நாள். ஆனால் அமாவாசை பௌர்ணமி ஏற்படுறதுக்கு பார்த்தோம்னா அதில் 29.5 நாள். ஸோ இதில் வந்து ஒரு 2 நாள் வேறுபாடு இருக்குது. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஸோ இந்த 3 இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே மூவ் பண்ணி வருது. ஒரு நீள்வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுறக்காட்டியும் இங்கே உள்ள எர்த்து ஸோ கொஞ்சம் தூரம் நகர்ந்துருக்கும். ஸோ அப்போ இந்த எர்த்து ஸோ இதெல்லாம் இந்த நேர்கோட்டில் இங்கே வரும்போது அப்போ தான் அமாவாசை பௌர்ணமி ஏற்படுது. ஸோ அந்த எர்த்து இங்கே மூவ் ஆகிறதுனால அதுக்கு ஒரு 2 நாள் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ அதனால அமாவாசை பௌர்ணமி வர்றதுக்கு ஸோ 29.5 நாள் நாம் 30 நாள் வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் அந்த வேரியேஷன் வருது. ஸோ இப்போ இதே போல் ஒரு வருஷத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ வருஷத்தை 365 நாள் ஒரு வருஷங்கிறது தெரியும். ஸோ பூமி வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வந்தால் ஒரு வருடங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? ஸோ இதுக்கும் சூரிய உதயத்தை வச்சு தான் நாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சூரிய உதயம் பார்த்தோம்னா சூரியன் எங்கே உதிக்குதுன்னு கேட்டால் எல்லோரும் கிழக்கு உதித்து மேற்கே மறையுதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அது வந்து 2 நாள் மட்டும்தான் அது மிக சரியாக இருக்கிறது. ஸோ மற்ற 363 நாளுக்கு பார்த்தோன்னா சரியான கிழக்கில் உதித்து சரியான மேற்கே மறைவதில்லை. அது ஒரு மாற்றங்கள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் இங்கே கிழக்கிலிருந்து அப்படியே தென்கிழக்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்கும் போவோம். ஸோ திரும்ப தென்கிழக்கிலிருந்து திரும்ப நகர்ந்து வந்து கிழக்கு திசை வரும். திரும்ப மறுபடியும் வடகிழக்கு திசை நோக்கி இப்படியே செல்லும். ஸோ இதுதான் இந்த சூரிய உதயமான ஒரு 4 நாட்களுடைய புகைப்படம் தான் இங்கே இருக்குது. ஸோ 7ஆம் தேதி ஜூன் மாதம் ஸோ இந்த இடத்துல சூரிய உதயமானுச்சு. 10ஆம் தேதி மே மாதம் இங்கே உதயமாச்சு. 19 ஏப்ரல் இந்த இடத்துல உதயமாயிருக்கு. 15 மார்ச் சூரியன் இங்கே உதயமாயிருக்கு. ஸோ இப்போ ஒரே இடத்துல இருந்து இந்த சூரிய உதயமானதை எல்லா நாளும் எடுத்த ஃபோட்டோ தான் இது. அப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சூரியன் ஒரே இடத்துல உதிக்கலைங்கிறது இந்த ஃபோட்டோவிலேருந்து நமக்கு தெரியும். அப்போ எல்லா நாளும் கிழக்கே சூரியன் உதிக்கலைங்கிறது நம்ம இதுலேருந்து ப்ரூஃப் ஆகலாம். ஸோ நீங்களும் கூட நீங்கள் இது ஒரு ஹோம்ஒர்க்காக அல்லது ஒரு இதாக செய்யலாம். உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரே இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஸோ எல்லா நாளும் ஒரே இடத்துலேருந்து தான் சூரியன் பார்க்கணும். ஸோ டைம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஒரு 7 மணியோ அல்லது 6:30 மணியோ சூரிய உதயம் 6 நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஸோ எல்லா நாளும் உங்கள் வீட்டில் ஒரே இடத்துலேருந்து
அங்கே என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு பேப்பர் இந்த மாதிரி எடுத்தீங்க. அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் படம் வரைஞ்சிக்கலாம். உங்கள் வீட்டிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி பார்க்கும்போது அங்கே இங்கே என்னென்ன தெரியுது. ஸோ இந்த மாதிரி பில்டிங் இருக்குது, மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, பனை மரம் இருக்குது. ஸோ இந்த என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரஃப்பாக படம் வரைஞ்சிங்க. ஸோ வரைஞ்சிக்கிட்டு இன்றைக்கி சூரியன் எந்த இடத்துல உதிக்குது, ஸோ அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு அந்த தேதி எழுதிங்க. ஸோ இன்றைக்கி 18ஆம் தேதி சூரியன் வந்து இந்த இடத்துல உதிக்குது. ஸோ இந்த வேப்ப மரத்தை நேராக மேலே உதிச்சுதுன்னு சொல்லி ஒரு புள்ளி வச்சுங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உதிக்காது, கொஞ்சம் அந்த தெற்கோ மேற்கு அல்லது வடக்கோ நிறந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல புள்ளி வச்சு வரைஞ்சிங்க. ஸோ இப்படியே ஒரு வருஷம் பூரா வரைஞ்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 8 ஷேப்பில் வரும். இதான் என்ன சொல்லணும்னா அலைன்மென்ட்னு சொல்லுவோம். ஸோ அல்லது எல்லா நாளும் என்னால் செய்ய முடியலன்னா வாரம் ஒரு நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு நாள், ஸோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட இந்த வேலையை நீங்கள் இதை செய்ய முடியும். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேணால் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சூரிய உதயம் ஸோ என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு கூட பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த சூரிய உதயத்தால் என்ன ஆகுதுன்னு நாம் தெரிஞ்சிக்க முடியல. அப்போ இந்த சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறீங்க, சூரியன் எந்த இடத்துல உதயமாக குறிச்சிங்கன்னா 52 வாரத்துக்கு ஒரு 52 புள்ளி வரும். ஸோ அந்த 52 புள்ளி இணைச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். ஸோ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 52 வாரம் அந்த மாதிரி வரைங்க. வரைஞ்சிங்கன்னா என்ன இருக்கும், இந்த நீள்வட்டம் ஒரு சைடு பார்த்தோன்னா நீள்வட்டம் குறைவாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தோன்னா நீள்வட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம எர்த்தோட ஈக்குவேட்டர் லைனில் நாம் இல்லை. ஸோ நாம் வந்து ஒரு 10 டிகிரி, இப்போ நீங்கள் உள்ள தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி லாட்டிடியூட் இருக்கும். ஸோ இங்கே உள்ளலாம் ஒரு 11 டிகிரி வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா நான் பூமியோட மையத்தில் இல்லை. ஸோ பூமியோட மையத்தில் இருந்தீங்கன்னா ஸோ இந்த 8 வந்து 2 சைடும் ஒரே மாதிரி ஈக்குவல் சைஸில் வரும். ஸோ நாம் ஒரு 11 டிகிரி தள்ளி இருக்கனால நம்மளுக்கு எர்த்து என்ன பண்ணுன்னா, ஸோ எர்த்து தெற்கு பக்கமாக போகும்போது என்ன பண்ணுன்னா, ஸோ அங்கே வந்து ஒரு 23 டிகிரி எர்த்து சாஞ்சிருக்கனால ஒரு 33 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து தெற்கு நோக்கி நம்ம சூரியன் போவோம். ஸோ இதே சூரியன் வடக்கு நோக்கி வரும்போது அங்கே 13 டிகிரி தான் வடக்கு நோக்கி வரும். ஸோ அப்போ அந்த நேராக கிழக்கு இருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய தொலைவு குறைவாகவும் தெற்கு நோக்கி செல்லக்கூடிய தொலைவு அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதான் அந்த இது குறிக்குது. ஸோ தெற்கில் பார்த்தோம்னா அங்கே அதிகமாக குறிக்குது. ஸோ அந்த தெற்கு கடைசி எண்டுக்கு எப்போ போகுதோ ஸோ அதுதான் நாம் வந்து தை பொங்கலாக கொண்டாடணும். ஸோ அதாவது டிசம்பர் 21 அன்றைக்கு இந்த இடத்துல தெற்கு கடைசிக்கு நம்ம சூரியன் போயிடும். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா முன்னோர்கள் ஸோ ஒரு குச்சை நட்டு வச்சுக்கிட்டாங்க. அந்த குச்சி நடும்போது இங்கே என்ன இருக்கும், நேராக கிழக்க சூரியன் வச்சுன்னா அந்த குச்சியினோட நிழல் ஸோ மேற்கு நோக்கி விழுவோம். ஸோ இதே சூரியன் இப்படியே தெற்கு நோக்கி இங்கே சென்றுட்டா இதனோட நிழல் என்ன பண்ணோம், அங்கே வடமேற்கு திசை நோக்கி நிழல் விழுவோம். அப்போ எப்போ அந்த கடைசியே தெற்கு புள்ளிக்கு போகுதோ ஸோ அங்கே இருக்கும்போது என்ன இருக்கும், அதனோட நிழல் ஸோ இந்த வடமேற்கு எண்டில் ரொம்ப அதிகமான நிழல் விழுவோம். அந்த இடத்துல ஒரு கல் நட்டுட்டாங்க. ஸோ அதுதான் அந்த சூரியன் அதிகமான தென் திசை சென்ற நாள். ஸோ அந்த இடத்துல ஒரு கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், தெற்கு உள்ள சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி வரும். ஸோ வரும்போது நிழலோட நீளம் குறைந்து கொண்டே வரும். ஸோ நேராக கிழக்கு வரும்போது நிழலே சுத்தமாக குறையும், 0 சைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திரும்ப வடக்கு நோக்கி செல்ல நிழல் இந்த தென்மேற்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அப்போ திரும்ப மறுபடியும் சூரியன் அங்கேயே போகும். ஸோ மறுபடியும் இங்கே இந்த இடத்துல தெற்கே இருந்து சூரியன் திரும்ப வடக்க வந்து மறுபடியும் தெற்கே எப்போ செல்லுதோ அதுதான் வந்து ஒரு வருடம். ஸோ நீள்வட்டத்தில் ஒரு சுற்று சுற்றி முடிந்ததுன்னு அர்த்தம். ஸோ இதை வைத்து தான் நாம் வருடங்கள் கணக்கிடுறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு குச்சி நட்டுருக்கு, அந்த குச்சியோட நிழல் இங்கே விழுவுது தெற்கு கடைசியில் சூரியன் இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் அதே இடத்துல எப்போ வந்து நிழல் விழுவுதோ ஸோ மறுபடியும் சன் வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் எப்போ இந்த எண்டு வருதோ அப்போ தான் நிழல் அங்கே விழுவோம். ஸோ அதை தான் வந்து ஒரு வருடங்கள்னு வச்சு ஸோ முன்னோர்கள் இப்படி தான் ஒரு வருடத்தை கணக்கிட்டார்கள். ஸோ சூரியன் வந்து இந்த பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதை சுற்றி முடித்ததை இந்த சூரியனோட நகரை வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த தெற்கு எண்டு கடைசிக்கு எப்போ போகுதோ அப்போ போகணும், அதாவது 12வது மாதம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இங்கே போவோம். ஸோ அன்றைக்கி தான் நம்ம முன்னோர்கள்லாம் அப்போ அதை தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடினாங்க.
சரி, இப்போ பார்த்தோம்னா நம்ம ஜனவரி 14 பொங்கல் கொண்டாடுறோம். ஸோ இப்போ நாம் கிபி 1600வது வருஷம் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த இது கணக்கீடு கரெக்டாக இருந்தது. ஸோ ஒரு வருடங்கள் பார்த்தீங்கன்னா 365 நாள் கிடையாது. 365 நாள் ஒரு 6 மணி நேரம் வருது. அந்த 1/4 நாள் வருது. 365 நாள். ஸோ இந்த 1/4 நாள் என்ன பண்ணுறோம், 4 வருஷத்துக்கு ஒருக்கா காலாண்டில் ஆட் பண்ணி லீஃப் இயராக ஒரு நாளை ஆட் பண்ணிடுறோம். இதே மாதிரி தமிழ் காலாண்டர்லேயே என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதனோட கரெக்ஷன் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. கிபி 1600 வரைக்கும் அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த காலாண்டர்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒவ்வொரு வருடமும் எரர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸோ இப்போ வந்து டிசம்பர் 21 நம்ம தை 1 வரணும். அதுக்கு பதிலாக ஜனவரி 14 வந்து தை 1 வருது. அதனால் அந்த பொங்கல் பண்டிகை ஒரு 25 நாள் நம்ம லேட்டாக கொண்டாடுறோம். ஸோ உண்மையான பண்டிகை இதை வச்சு தான் வந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல போகும்போதும் ஒரு ஆடிப்பெருக்கு பண்டிகையை கொண்டாடுறோம். ஸோ ஒவ்வொன்றும் இந்த சூரியனை வைத்து பல்வேறு பண்டிகைகளும் நம்ம கொண்டாடி வர்றோம். ஸோ இதில் இந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா இந்த எர்த்து சுற்றுறது. ஸோ இந்த ஜூன் 20 அண்டு டிசம்பர் 22. ஸோ தான் அந்த நீள் வட்டத்தோட 2 எண்டுக்கு போகிறது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான கருத்து இருக்குது. அதாவது டிசம்பர் 21 அல்லது ஜூன் 20, 21 வச்சுக்கோம். ஸோ இப்போ தான் பார்த்தோம்னா அதிக பகல் பொழுது நாள். அப்போ பூமி வந்து 23 டிகிரி இந்த சைடு சூரியன் நோக்கி இப்படி சாஞ்சிருக்கு. அப்போ இது இப்படி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த எர்த்தோட ஆக்சிஸ். அந்த எர்த்தோட ஆக்சிஸை மையமாக வச்சு தான் அந்த எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறதுனால தான் இரவு பகல் மாறி வருதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேல் உச்சி பகுதி, இந்த எர்த்தோட மேல் உச்சி பகுதி, ஸோ இந்த பூமி எப்படி சுற்றினாலும் இந்த இடம் என்ன ஆகாது, இரவே வராது. ஸோ இந்த இடத்துல 24 மணி நேரம் பகலாகவே இருக்கும். அப்படி சில நாடுகள் இருக்குது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸோ நார்வே. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 நாடுகள் பார்த்தோம்னா இந்த உச்சியில் இருக்குது. இந்த 6 நாடுகளுக்கு பார்த்தோன்னா ஒரு 6 மாதங்களுக்கு 24 மணி நேரம் பகலாகவே இருக்கும், இரவே வராது. ஸோ இதே எர்த்து ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்துச்சுன்னா ஸோ அந்த 6 நாடு இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ அந்த 6 நாடுகளுக்கும் 6 மாதம் முழுவதும் இரவாகவே இருக்கும், பகலே கிடையாது அங்கே. ஸோ இப்போ இந்த டிசம்பரை மையமாக வச்சு அந்த ஒரு 6 மாதம் இரவாகும். இந்த ஜூன், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு 6 மாதம் ஃபுல்லாக பகலாகவே இருக்கும். இந்த மையப்பகுதியில் உள்ளவங்களுக்கு தான் இரவு பகல் சமமாக இருக்கும். நாம் மையப்பகுதியிலேருந்து ஒரு 10 டிகிரி 11 டிகிரி மேல் நோக்கி இருக்கும். அப்போ நமக்கு பார்த்தோன்னா அதிகமான பகல் பொழுது இருக்கும். அப்போ உலகத்தில் உள்ள அதிகமான நாடுகளுக்கு இந்த ஜூன் 21 அன்றைக்கி அதிகமான பகல் பொழுது. அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13 மணி நேரம் பகலாக இருக்கும், 11 மணி நேரம் இரவாக இருக்கும். சின்ன வடக்கு நோக்கி வர வர ஸோ நம்ம டெல்லி போன்ற நாடுகள்லாம் மாநிலங்களுக்கெலாம் வரும்போது 14 மணி நேரம் பகல், 10 மணி நேரம் இரவு இருக்குது. இப்படியே மேல் நோக்கி வர வர இந்த உச்சிக்கு வரும்போது 24 மணி நேரம் பகலாயிரும். ஸோ இதுவே கீழ் நோக்கி போக போக இரவு பகுதி அதிகமாக இருக்கும், பகல் பகுதி குறைவாக இருக்கும். அதே இங்கே வரும்போது அப்படியே மாறும். இந்த செப்டம்பர் 21 அல்லது 22, மார்ச் 21 இந்த 2 நாளும் பார்த்தோம்னா அதுதான் சம இரவு பகல் நாள். ஸோ 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு எப்போ இருக்குன்னா நமக்கு 2 நாட்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும். இந்த மார்ச் 21, அந்த செப்டம்பர் 21 அல்லது 22. ஸோ இந்த 2 நாட்கள் மட்டும்தான் இரவு பகல் இரண்டுமே மிக சமமாக இருக்கும். மற்ற நாட்களுக்கெல்லாம் இரவு பகல் மாறி இருக்கு. அதாவது இந்த இடத்துலேருந்து இங்கே போயிட்டு இங்கே வரும்போது இந்த சுற்று வரும்போது இரவு பகுதி அதிகமாக இருக்கும், இந்த சைடில் வரும்போது பகல் பகுதி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல அதிகமான பகல் நாள், இங்கே நாம் இருக்கும்போது அதிகமான இரவு நாள். ஸோ இந்த மாதிரி தான். ஏன் இந்த மாதிரி நடக்குன்னா இந்த எர்த்து வந்து 23 டிகிரி சாய்ஞ்சி இருக்கனால. ஒருவேளை நேராக இருந்துச்சுன்னா எல்லா நாளும் இரவு பகல் வந்து சமமாகவே இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இடத்துல இதனோட சர்ஃபேஸ் மேலே தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நிற்கிறோன்னா நமக்கு அதிகமான லாங்கஸ்ட்டு, இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்டு. அதே இங்கே இருக்குன்னா இங்கே உள்ளவங்களுக்கு அதிகமான லாங்கஸ்ட்டு, இங்கே உள்ளவங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்டு. அப்போ அந்த ஜூன் 21 தான் என்ன இருக்கும், அதிகமான பகல் பொழுது நாள். ஸோ இந்த காரணத்தினால தான் ஜூன் 21 வந்து சர்வதேச யோகா தினம் கொண்டாடும், அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவை நம்ம இந்தியா தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க.
ஐநா சபையில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் ரெக்கமெண்ட் பண்ணார், இன்டர்நேஷ்னல் யோகா டே ஒன்று கொண்டாடணும். ஸோ அப்படின்னு கேட்டபோது அந்த கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்றைக்கு அந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே கொண்டாடணும்னு ஒரு விவாதம் நடந்தபோது அதிகமான பகல் பொழுதுள்ள ஜூன் 21 வந்து சர்வதேச யோகா தினம் கொண்டாடணும்னு முடிவெடுக்கப்பட்டு, ஸோ அந்த டேட் தான் நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு கொண்டாடணும். ஸோ அதுக்கு காரணம் அன்றைக்கி தான் லாங்கஸ்ட்டு பகல் பொழுது. ஸோ இப்போ அடுத்த வரும் இந்த நீள்வட்டமாக சுற்றும் போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸோ இந்த சூரியனை மையமாக வச்சு நீள்வட்ட பாதையில் சுற்றலை. ஸோ இது என்ன இருக்குன்னா, கெப்லர் லா படிச்சிருப்பீங்க. ஸோ கெப்லர் லாவோட ஃபர்ஸ்ட் லா பிரகாரம் ஸோ ஒரு குவியமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் தான் எல்லா கோள்களும் சுற்றிட்டு இருக்கு. அப்போ இந்த சூரியன் நீள்வட்டத்தோட மையத்தில் இருக்காது, நீள்வட்டத்தோட ஒரு எண்டில் இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் சூரியன். அப்போ இந்த நீள்வட்டத்தில் இந்த இடத்துல பூமி வரும்போது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இந்த இடத்துல எர்த்து போகும்போது அந்த சன்லேருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எப்போ நமக்கு சம்மர் வருது, எப்போ வின்டர் வருதுன்னு எடுத்தோம்னா, சூரியனுக்கு எப்போ பக்கத்தில் போகிறோமோ ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வின்டர். ஸோ நம்ம தவறாக புரிஞ்சிருப்போம், சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தால் ஹீட் அதிகமாக இருக்கும், ஸோ அப்போ தான் வந்து சம்மரு. சூரியன்லேருந்து தூரமாக போனால் வெயில் வந்து குறைவாக அடிக்கும், ஸோ அதனால தான் வின்டர்னு புரிஞ்சிருப்போம். ஸோ ஆனால் உண்மையில் அப்படி நடக்கலை. ஏன்னா இந்த 23 டிகிரி சாஞ்சிருக்கனால இங்கே என்ன நடக்குன்னா, சூரியன்லேருந்து தூரமாக இருக்குது இந்த சம்மர் டைமில். ஆனால் இந்த சூரியனோட ஒளிக்கதிர் என்ன பண்ணால் நேரடியாக வந்து நம்ம பூமியில் ஒரு நேர்கோடாக விழுவோம். ஸோ அதனால் அப்போ வந்து நமக்கு சம்மராக இருக்குது. ஸோ சூரியனுக்கு அருகில் இருந்தாலும் இந்த வின்டர் டைமில் சூரியனோட ஒளிக்கதிரில் இந்த மாதிரி கிராஸாக வளைஞ்ச கோணத்தில் தான் வந்து நமக்கு விழுவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து சூரியன் அருகில் இருந்தாலும் அப்போ வந்து சம்மராக இல்லாத வின்டராக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா நிழல் இல்லாத நாள், ஸோ ஜீரோ ஷேடோ டேன்னு சொல்கிறோம். நாம் இப்போ பூமி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோன்னா என்ன இருக்கும், நம்ம என்ன நினைப்போம், ஸோ ஒரு ஊரில் இருக்க இப்போ தூத்துக்குடியில் இருக்கிறோன்னா, ஸோ இங்கேருந்து மதுரைக்கு போகிறதா வச்சுக்கோ. ஸோ மதுரைக்கு போகும்போது ரோடு எப்படி போகுது, நேராக போகுது. ஸோ இங்கேருந்து சென்னைக்கு போனால் ரோடு நேராக போகுது. அப்போ எர்த்து என்ன நினைப்போம், இந்த மாதிரி ஒரு பேப்பரில் தான் எர்த்து இருக்குன்னு நாம் நினச்சிருப்போம். ஸோ இங்கேருந்து நேராக போவோம். அப்போ வந்து எர்த்து ஒரு வந்து ஸ்பியராக இல்லை, இந்த மாதிரி என்ன இருக்குது, ஒரு பேப்பர் மாதிரி பிளேனாக தான் இருக்குது அப்படின்னு அப்படி தான் நாம் நினைப்போம். ஏன்னா நம்ம பூமியில் நடக்கும்போது நேரடியாக பார்க்கும்போது இப்படி எர்த்து இருக்காதான் நாம் நினைப்போம். இதை வந்து ஒரு பரிசோதனை புறம் எர்த்தோசன் செஞ்சார். அதாவது ஜீரோ ஷேடோ டே மெஷர் பண்ணார். அப்போ ஒரு நாள் மட்டும் வருஷத்தில் 2 நாட்கள் மட்டும் அந்த சூரியன் நமக்கு நேராக தலை உச்சிக்கு வருது. அதாவது மதிய நேரம் 12:15 அல்லது 12:16 12:20 சூரியன் நமக்கு நேராக தலை உச்சியில் வரும்போது அந்த நிழல் வந்து விழாது. நம்ம நிழல் வந்து காலுக்கு கீழே போயிடும். மற்ற எந்த பொருள் வச்சாலும் அந்த பொருளோட நிழல் காலுக்கு கீழே போயிடும். ஸோ அந்த மாதிரி பரிசோதனை செய்யும்போது அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த பரிசோதனை செய்தார். ஸ்டெயின் அண்ட் அலெக்சாண்ட்ரியா 2 நாடில். அப்போ என்ன பண்ணாலும் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல இந்த சூரிய ஒளி அந்த தண்ணியில் படக்கூடிய நாள் ஸோ அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஏன்னா கிணறுங்கிறது மிக ஆழமாக இருக்கும். ஸோ ஆழமாக இருக்கும்போது சூரியனோட வெளிச்சம் அந்த கிணறோட ஒரு சைடில் சுவத்தில் தான் விழுவோம், கீழே தண்ணியில் போய் விழுவாது. ஏன்னா ரொம்ப கீழே போகும். அப்போ சூரிய ஒளி எப்போ நேராக வருதோ அப்போ மட்டும் தான் என்ன பண்ணோம், அந்த சூரியனோட வெளிச்சம் கிணத்துல அடியில் உள்ள தண்ணி வரைக்கும் சென்றடையும். அப்படி அந்த ஊரில் ஒரு நாள் மட்டும் அடைஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி வேறு ஊரில் இருக்கான்னு செக் பண்ணும்போது வேறு ஊரில் அந்த மாதிரி இல்லை. ஒரு ஊரில் மட்டும் ஜீரோ ஷேடோ நிழல் இல்லை. பக்கத்தில் உள்ள ஊரில் போய் பார்க்கும்போது அங்கே நிழல் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நாமளே பரிசோதனை செய்யலாம். அப்போ எல்லா ஊருமே அந்த பேப்பரில் காட்டுற மாதிரி இப்படியே நேராக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஊரில் நிழல் விழுவில்ல, நம்ம பக்கத்து ஊர்லேயே நிழலே இருக்கக்கூடாது, எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தூத்துக்குடியில் நிழல் இல்லைன்னு வச்சுக்கோ. ஸோ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 12 ஏப்ரல் 30 ஆகஸ்ட் ஸோ இந்த 2 நாள் பார்த்தோம்னா ஜீரோ ஷேடோ. அப்போ அந்த ஒரு ஊரில் இது நேர்கோட்டில் உள்ள ஊர்களில் மட்டும்தான் நிழல் இருக்காது. அப்போ அந்த நாளில் மதுரையிலையோ சென்னையிலையோ பார்த்தோம்னா நிழல் இருக்கும். அப்போ அதுலேருந்து ஏன் நிழல் விழுவுதுன்னா, அப்போ நாம் நினைக்கிற மாதிரி உண்மையாலே எர்த்து இப்படி இல்லை, அப்படி தான் வளைஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல சூரியனோட ஒளி நேராக வருது.
அப்போ அதே சூரியனோட ஒளி அங்கேருந்து இங்கே இந்த இடத்துக்கு கிராஸாக போகிறதுனால அங்கே வளைஞ்சு செல்லுது. அதனால தான் நிழல் விழுகுது. ஸோ இதனால தான் எர்த்து வந்து ஸ்பியராக இருக்குங்கிறத அதை ப்ரூவ் பண்ணார். இந்த நிழலோட நீளத்தில் வந்து இப்படி நேராக வர்ற சன்லைட்டுக்கும் இப்படி கிராஸாக வர்ற சன்லைட்டுக்கும் ஸோ ரெண்டுக்கு இடையில் அந்த நிழல் அளந்தோம்னா ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ அந்த ட்ரையாங்கிளை வச்சு பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த எர்த்தோடைய சர்ஃபேஸ் எவ்வளோ, அதாவது சுற்றளவு எவ்வளோ, எர்த்தோடைய டயாமீட்டர் எவ்வளோ, ரேடியஸ் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே அந்த எர்த்தோசன் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க. ஸோ நீங்களும் ஒரு குச்சியை வச்சு அந்த குச்சியோட நிழலோட நீளம் எவ்வளோ வருதுன்னு வச்சு அளந்து ஸோ இந்த பூமியோட ரேடியஸு, டயாமீட்டர் அண்டு சர்க்குலம்பன்ஸ் எல்லாமே நாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து எர்த்தை வந்து ஒரு ஸ்பியராக ஒரு பால் மாதிரி தான் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பயன்பட்டுச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா சேட்டலைட்டு. ஸோ நேச்சுரலான சேட்டலைட் இருக்குது, ஆர்டிஃபிஷியலான சேட்டலைட் இருக்குது. ஸோ இயற்கையாகவே சுற்றி அதாவது நிலா, நம்ம பூமியை சுற்றி வர நிலாலாம் நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செயற்கையாக ஒரு பொருளை நாமளே உருவாக்கி அது வந்து பூமியை சுற்றிட்டு வர்ற மாதிரி வச்சோம்னா அதான் வந்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்னு சொல்கிறோம். ஸோ 4 அக்டோபர் 1957 அன்னைக்கு ஸோ ஸ்புட்னிக்ன்ற ஒரு சேட்டலைட்டை ரஷ்யா வந்து மொதல் விண்ணில் ஏவினாங்க. ஸோ இந்தியா பார்த்தோன்னா மொதல் ஆரியப்பட்டாங்கிற சேட்டலைட்டை மொதல் விண்ணில் ஏவணும். ஸோ இந்த ஸ்புட்னிக்னு சேட்டலைட்டு மொதல் விண்வெளியில் ஏவின அந்த நாள் தான் அதை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் வீக்னு கொண்டாடுறோம். ஸோ 4 அக்டோபர்லேருந்து அந்த ஒரு வாரம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் வீக்னு கொண்டாடுவோம். ஸோ அது வந்து மொதல் எப்போ சேட்டலைட் லான்ச் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை கொண்டாடுறோம். ஸோ எதுக்காக அந்த சேட்டலைட் அனுப்புகிறோன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் பர்பஸ். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு இடத்துல இருந்து பேசுகிறேன். ஸோ இந்த பேசுகிறத பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகும். ஸோ ரொம்ப தூரம் வந்து இது போகாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், அப்போ இங்கேருந்து விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளியிலிருந்து அங்கே இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது வந்து ஈஸி. ஏன்னா இங்கே தரை வழியை அனுப்பும்போது நிறையா பில்டிங் இருக்குது, மரம் இருக்குது. ஸோ எர்த்தே வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இங்கே நேராக அனுப்புனா இந்த சிக்னல் இன்னொரு இடத்துக்கு சென்ட் ஆகி போகாது. அப்போ இங்கேருந்து மேல் நோக்கி அனுப்பிட்டு அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ அதில் இங்கேருந்து லைட்டுக்கு மேலே கண்ணாடி வச்சுருக்குன்னு வச்சு கற்பனை பண்ணிக்க. ஸோ இங்கேருந்து ஒரு லைட் இங்கே மேலே உள்ள கண்ணாடியில் அடித்தோம்னா இந்த கண்ணாடியில் போட்டு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சைடு வரும். ஸோ இதே மாதிரி தான் நாம் இங்கேருந்து ஒரு சிக்னல் அனுப்புகிறோம். அந்த சேட்டலைட் அதை ரிசீவ் பண்ணி ஸோ திரும்ப அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இவ்வளோ உயரத்துலேருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணால் ஸோ நம்ம எர்த்தோட எந்த இடத்துக்கும் மிக எளிதாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ மேலேருந்து நம்ம பூமிக்கு சிக்னல் வர்றது எளிது. ஸோ இதுக்காக தான் சேட்டலைட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம குறிப்பாக கம்யூனிகேஷன் பர்பஸ் நம்ம ஃபோன் இப்போ யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் பயன்படுத்துகிறோம். ஸோ நீங்கள் கிளாஸுக்கு கூட இணைய வழியில் பங்கேற்கிறீங்க. ஸோ இதுவும் இன்டர்நெட் வழியாக வருது. ஸோ இதுக்கெல்லாம் சேட்டலைட் பயன்படுது. ஸோ அதே மாதிரி எர்த்தை ஃபோட்டோ பிடிக்கணும். ஸோ மேலேருந்து பூமியை 24 மணி நேரம் புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எர்த்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா, எப்போ புயல் வருது, எப்போ வெள்ளம் வரும், எப்போ இயற்கை சீற்றலாம் வரும், நிலநடுக்கம் எப்போ வரும், ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வானிலை அறிக்கை அறிவிக்கிறதுக்கெலாம் இந்த செயற்கைக்கோள் தான் பயன்படுது. ஸோ கம்யூனிகேஷன் பர்பஸ் அதே மாதிரி நம்மளோட நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஸோ மேலிருந்து கண்காணிக்கும் போது நம்ம நாட்டோட எல்லைகளை கண்காணிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்கு தான் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உள்ளது இதெல்லாம் வந்து நேச்சுரல் சேட்டலைட். ஸோ யூரோப்பான் இருக்குது, ஜூபிட்டரோடைய மூன். ஜூபிட்டருக்கு 97 நிலாக்கள் இருக்குது. ஸோ இதில் யூரோப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய மூன். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்லேயே ஒரு பெரிய மூன் வந்து யூரோப்பா. ஐரோப்பா, கலிஸ்டோ, கனிமேடுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த யூரோப்பாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நிலவு. இதெல்லாம் ஒரு நேச்சுரல் சேட்டலைட். நாம் பார்க்குறோம் நம்ம எர்த்தோடைய மூணு. ஸோ அதுவும் எல்லாம் நேச்சுரல் சேட்டலைட்டு. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டும் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த சேட்டலைட் அனுப்பும்போது நம்ம எர்த்தை எப்படி சுத்தம் வைக்கிறது? ஸோ இப்போ இந்த மாதிரி எர்த்து இதான் எர்த்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த எர்த்தை என்ன பண்ணோம், இப்படியே சுற்றிட்டு இருக்கு. அதாவது மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி இந்த மாதிரி எர்த்து இப்படி சுற்றிட்டு இருக்கு. சரி, சுற்றும் போது இப்படி சேட்டலைட்டை சுற்ற வைக்கலாம் ஒரு வாய்ப்பு. இன்னொன்று இந்த எர்த்துக்கு மேலேருந்து கீழே, அதாவது வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி இப்படியும் நம்ம சேட்டலைட் சுற்ற வைக்கலாம். மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி நாம் சுற்ற வைக்கலாம். ஸோ 2 விதமாக சேட்டலைட்டு சுற்ற வைக்க முடியும். அப்போ மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி அல்லது கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி இப்படி சுற்ற வச்சோம்னா நம்ம பூமி எப்படி சுற்றுதோ, ஸோ பூமி வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. அதே வேகத்தில்
மேற்கிருந்து கிழக்கு நோக்கி சுற்ற வச்சோம்னா அப்போ என்ன பண்ணணும்னா சேட்டலைட்டு நம்ம பூமி சுற்றுற மாதிரியே சேட்டலைட்டு சுற்றி வரும். அப்போ 24 மணி நேரம் பூமியோடைய ஒரே பகுதியை இந்த சேட்டலைட் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் நான் சொல்கிறேன் ஜியோ சிங்கனைஸ் ஆர்பிட். ஸோ பூமி எப்படி சுற்றுதோ அதே மாதிரியே இந்த சேட்டலைட்டை சுற்றி வரும். சரி, அதே மேலே கீழே சுற்றினா எர்த்து வந்து இப்படி சுற்றும், சேட்டலைட்டு மேலே கீழே சுற்றும். அப்போ 24 மணி நேரம் ஒரே இடத்த கண்காணிக்க முடியாது, ஒவ்வொரு டைமும் வெவ்வேறு இடத்த கண்காணிக்கும். இதுக்கு பேர் போலார் சேட்டலைட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 விதமான ஆர்பிட்டில் நம்ம சேட்டலைட்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி எவ்வளோ உயரத்தில் இருக்குது, பூமியிலேருந்து எவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் சேட்டலைட் வைக்கிறேங்கிறத ஒரு 3 விதமாக பிரிப்போம். ஸோ லோ எர்த் ஆர்பிட் ஒரு 400 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் உயரத்தில் சேட்டலைட் வச்சு நம்ம பூமி சுற்றிட்டு வர வச்சோம்னா அது வந்து லோ எர்த் ஆர்பிட் எல்இஓன்னு சொல்லுவோம். ஒரு 8000லேருந்து ஒரு 12000 கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு போய் சேட்டலைட் சுற்றிட்டு வர வச்சோம்னா அது வந்து மீடியம் எர்த் ஆர்பிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு 36,000 கிலோமீட்டர் தோராயமாக 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் சேட்டலைட் சுற்றிட்டு வர வச்சோம்னா அது வந்து ஜியோ சிங்கனைஸ் ஆர்பிட். ஸோ அப்போ தான் நம்ம பூமி சுற்றுற மாதிரி அதுவும் சுற்றும். இந்த மாதிரி ஒரு 3 விதமான ஆர்பிட்டில் நாம் இந்த சேட்டலைட்டை சுற்ற வைக்கிறோம். ஸோ அடுத்து வந்து கான்ஸ்டலேஷன். ஸோ அதாவது தமிழில் நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த நட்சத்திரங்கள் கூட்டங்கள் பார்த்தோம்னா ஸோ இந்த வானத்தில் நம்ம முன்னோர்கள் வானத்தை நோக்கி பார்க்கும்போது நிறைய எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரியுது. ஸோ இப்போது நாம் நிறையா நட்சத்திரங்களை பார்க்குறோம். ஸோ இப்போ போர்டில் ஒரு 4-5 புள்ளி வைக்கிறோம். ஸோ புள்ளி வச்சோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ கிளாஸுக்கு ஸ்டாப் யாரும் வரல, போர்டில் 4-5 புள்ளி இருக்குன்னா அப்போ நீங்கள் உடனே சாப்பீஸ் எடுத்து அந்த 4-5 புள்ளியை ஒன்றா இணைச்சி அது ஒரு கோலம் மாதிரி கோலமாக போட்டுருவீங்க. ஸோ நம்ம எப்படி கோலம் புள்ளி வச்சு கோலம் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு 4 புள்ளி இருந்தால் அந்த 4 புள்ளி இணைச்சா எப்படி இருக்கும், ஸோ அப்படின்னு ஒரு படம் வரைஞ்சி பார்ப்போம். ஸோ இதே தான் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க. ஸோ வானத்தில் பார்க்கும்போது எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சு, எல்லா நட்சத்திரங்களும் ஒரு சிறு சிறு புள்ளியாக தெரிஞ்சிச்சு. ஸோ பக்கத்தில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் அந்த சின்ன சின்ன புள்ளியெல்லாம் ஒன்றா இணைக்கும் போது அது ஒரு உருவம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த உருவத்தோட பேர் தான் அந்த கான்ஸ்டலேஷனாக அவங்க வச்சாங்க. ஸோ ஒரு 10-20 நட்சத்திரத்தை ஒன்றா இணைச்சி அது ஒரு உருவத்தில் வரலாம், அந்த உருவத்துக்கு பேர் வச்சாங்க. ஸோ இப்படி பேர் வச்சு தான் ஒரு 88 நட்சத்திர கூட்டங்களை கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம கீழேருந்து பூமியிலேருந்து வானத்தை நோக்கி நான் பார்க்கக்கூடிய 360 டிகிரி, ஸோ வானத்தோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, ஸோ எல்லா பகுதியிலையும் பார்க்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களையும் அது பக்கத்தில் உள்ள நட்சத்திரங்களோட இணைச்சி ஒரு சில உருவம் வந்துச்சு. அந்த உருவத்தெலாம் பேர் வச்சு பார்த்தாங்க. அப்படி 88 நட்சத்திர கூட்டங்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த 88 நட்சத்திர கூட்டங்களை இந்த நிலவும் சூரியனும் எப்படியே போகுதுன்னு பார்த்தாங்க. ஸோ நிலவும் சூரியனும் கிழக்கே உதிச்சு மேற்கு மறையுது. ஸோ அப்போ வானத்தோட மொத்தமாக எடுக்கல, இந்த கிழக்கிருந்து மேற்கு நோக்கி அந்த நிலவு செல்லக்கூடிய பாதையில் எத்தனை நட்சத்திர கூட்டம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுதான் 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த 27 நட்சத்திர கூட்டங்கள் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் தான், உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ஸோ ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த மாதிரி கடைசியாக ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் ஸோ எல்லா நட்சத்திரங்களும் இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும், ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் ராசி என்ன நட்சத்திரம் என்னான்னு கேட்பாங்க, அப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜாதகங்க மாதிரி ஒரு சிலதை வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதில் உங்கள் ராசி என்ன நட்சத்திரம் என்னான்னு இருக்கும். ஸோ அந்த 27 நட்சத்திரங்களோட பேர் தான் உங்களுக்கோட நட்சத்திரங்க இருக்கும். ஸோ எப்படி அந்த பேர் வச்சாங்கன்னா இன்றைக்கி நிலவு எந்த இடத்துல இருக்குது, ஸோ அந்த நிலவு எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்கோ அந்த நாள் தான் அன்னைக்கியோட நட்சத்திரம். ஸோ இப்போ கூட டெய்லி உங்கள் காலாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்கு கீழே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை குறிச்சிருப்பாங்க. அப்போ அந்த நட்சத்திர நேரம் அன்றைக்கி வந்து நிலவு அங்கே இருக்கும். அடுத்த நாள் பார்த்தோம்னா அடுத்த இடத்துக்கு நிலந்துடும். அதாவது இன்றைக்கி நட்சத்திரம் அஸ்வினின்னு வச்சுக்கும், இன்றைக்கி நிலவு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா நாளைக்கு நிலவு வந்து 13 டிகிரி நிலந்துருக்கும். அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு போயிடும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போயிடும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம், அடுத்த நாள் மிருகசீரிஷம், இப்படி அடுத்தடுத்த நட்சத்திரம் மாறிக்கொண்டே செல்லும். ஸோ இந்த வருடம் பிறக்கும்போது கூட ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷப ராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரம் தான் இந்த ஜனவரி 1, 2026 பிறந்துச்சு. ஸோ அன்னைக்கு பிறந்த எல்லாத்துக்கும் அவரோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் ரோகிணின்னு சொல்லுவாங்க, அவரோட ராசி என்னன்னு கேட்டால் ரிஷபம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 27 நட்சத்திரங்களை தான்
2 நட்சத்திரமாக பிரித்து 12 ராசி மண்டலமாக வச்சுருக்காங்க. அதுதான் 12 ராசி நான் பார்க்குறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த மாதிரி தான் வானத்தை பார்த்தாங்க. ஸோ பார்க்கும்போது இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தெற்க நோக்கி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, ஒரு 3 நட்சத்திரம் ஒரு நேராக கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாருமே உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. ஒரு 3 நட்சத்திரம் பக்கத்தில் ஒரு நேர்கோட்டில் இருக்கும். ஸோ அந்த நேர்கோடு அதுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்டைக்காரர் இப்படி வில்லு வச்சு அம்பு விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஓரியன் கான்ஸ்டலேஷன் சொல்கிறோம். அதாவது ஹண்ட்ரட்னு சொல்கிறோம். தமிழில் வேட்டைக்கார நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இணைச்சி பார்க்கும்போது ஒரு வேட்டைக்காரர் வில்லு வச்சு அம்பு விடுற மாதிரி இருந்தனால அது வந்து வேட்டைக்கார நட்சத்திரம்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரிஷப ராசி டாரஸ்ன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காளை மாடு இந்த 2 கொம்பை நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் டாரஸ் நட்சத்திர கூட்டம். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரிசா மேஜர்னு சொல்லுவோம். அதாவது கிரேட் பீர், அது ஒரு கரடி மாதிரி இருக்கும். அதே மாதிரி கனியா மேஜர். ஸோ இது ஒரு நாய் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கோடெல்லாம் போட்டிருக்காது வானத்தில். இந்த புள்ளியெல்லாம் வானத்தில் இருக்கும். இந்த கோடுங்கிறது நாம்ளே கற்பனையாக இணைக்கிறது. ஸோ நான் போர்டில் சொன்ன மாதிரி புள்ளி மட்டும் இருக்கும்போது புள்ளி வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த புள்ளியெல்லாம் அணைச்சி நீங்களே ஒரு உருவம் பேர் வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வானத்தில் இந்த நட்சத்திரங்கள்லாம் புள்ளியாக தான் இருக்கும். நாம்ளே கற்பனையாக அந்த புள்ளியெல்லாம் இணைச்சி அது ஒரு உருவம் வர்றதுனால அதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். இப்படி தான் நட்சத்திரங்கள் கூட்டங்கள் வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களையும் பார்ப்போம். ஒவ்வொரு ராசியை வரும். ஸோ உங்களோட ராசி வரும்போது நீங்கள் பார்க்கலாம். அதில் ஸோ இது பீசஸ் மீன் மாதிரி ஒரு உருவத்தில் இருக்கும். ஸோ அடுத்து அரேசஸ் மேச ராசி ஒரு ஆடு மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ ரிஷப ராசி ஒரு காளை மாடு ஷேப்பில் இருக்குது. ஸோ அடுத்து ஜெமினி. ஸோ 2 பெண்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேன்சர் கடக ராசி. இது வந்து சிம்ம ராசி ஒரு சிங்கம் மாதிரி உருவத்தில் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து சிம்ம ராசின்னு சொல்கிறோம். ஸோ விருச்சிக ராசி. அதே மாதிரி ஒரு தராசு தட்டு தொங்குற மாதிரி இருக்கும். துலாம் ராசி. ஸோ ஒரு தேல் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி சச்சட்டேட்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா நட்சத்திர கூட்டங்களும் இந்த வானத்தில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலேயும் பார்த்தோன்னா 2.5 நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ராசி மேச ராசி எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பாதி இருக்கும். அடுத்து ரிஷபம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மீதி பாதி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த மாதிரி ஒரு உருவம் வந்துச்சு. ஸோ ஒவ்வொன்று நட்சத்திரங்கள் கிடையாது, நட்சத்திர கோட்டங்கள். ஸோ அஸ்வினின்னு சொன்னோம்னா ஒரு நட்சத்திரம் கிடையாது, அது பல்வேறு நட்சத்திரத்தோட தொகுப்பு. உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் சொன்னோம்னா ஒரு 20 நட்சத்திரத்துக்கு மேலே இருக்கும். ஸோ பிளேடர்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதை நீங்கள் தொலைநோக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் நாம் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் கார்த்திகை நட்சத்திர கூட்டங்கள். நாம் அது வந்து நட்சத்திரம் ஸ்டார்னு சொல்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஸ்டார் கிடையாது, பல ஸ்டாரோடைய தொகுப்பு தான் நாம் இந்த கான்ஸ்டலேஷனாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸ்டாரோட லைஃபு. ஸோ நமக்கு எப்படி நாம் பிறக்கிறோம், திரும்ப வளர்கிறோம், திரும்ப வயசாகுது, குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நாம் இறந்துடுறோம். ஸோ இதே மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் அதுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ பிறப்பு இருக்குது, ஸோ வளருது, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது இறந்து போகுது. ஸோ இது வந்து எல்லா நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். ஸோ அந்த நட்சத்திரங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது, அதாவது பிறக்கக்கூடிய நிகழ்வு தான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நெபுலான ஒரு இடத்துல தான் இந்த நட்சத்திரங்கள் பிறக்குது. ஸோ பிறந்து ஒரு நியூ ஸ்டாராக உருவாகுது. ஸோ அந்த டஸ்ட்டு, ஹைட்ரஜன் கேஸு, ஸோ பனிக்கட்டி இதெல்லாம் இணைஞ்சு தான் ஒரு நட்சத்திரமாக உருவாகுது. ஸோ உருவாகிட்டு அந்த ஹைட்ரஜன் எப்போ இணைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் புது நட்சத்திரம் உருவாச்சு. அப்போ அந்த ஹைட்ரஜன் இணையக்கூடிய நிகழ்வு தான் மெயின் சீக்வன்ஸ் சொல்லுவோம். நம்மளுடைய சூரியன் இப்போ வந்து மெயின் சீக்வன்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் இணைந்து ஹீலியமாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே மாறிக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஹைட்ரஜனோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஹீலியம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ நாளைக்கு இந்த சூரியனில் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா
ஒரு 10 வருஷத்துக்கு ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ ஏற்கனவே 4.6 பில்லியன் வருடம் முடித்து விட்டது. இன்னும் 5.4 வருஷத்துக்கு இது சன்னில் ஹைட்ரஜன் இருக்கும். அது வரைக்கும் ஹைட்ரஜன் எடுத்து ஹீலியமாக மாறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் சீக்வன்ஸ் முடிஞ்சு ரெட் ஜெயனாக மாறும். ஸோ ரெட் ஜெயனாக மாறும்போது இப்போ உள்ள சன் பார்த்தோன்னா இப்போ உள்ள சூரியன் ஒரு மிகப்பெரிய ராட்சத சூரியனாக மாறும். அப்போ சூரியனோட சைஸ் எவ்வளோ பெருசு வரும்னா மெர்க்குரி, வீனஸு, எர்த்து, மாசு. ஸோ இது எல்லா கோள்களும் சூரியனுக்குள்ளே போயிடும். அவ்வளோ பெரிய சூரியனாக மாறிடும். அப்போ மிகப்பெரிய சூரியனாக மாறும்போது இந்த 4 கோளோட ஆர்பிட்டும் சூரியனுக்குள்ளே போயிடும். அவ்வளோ பெரிய சூரியனாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சூரியன் பிளானட்டரி நெபுலாவாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் அது ஒயிட் ராக்காக மாறிடும். ஸோ நம்ம சூரியனை விட 1.5 மடங்குலேருந்து ஒரு 3 மடங்கு வரைக்கும் பெரிய நட்சத்திரம்லாம் என்ன பண்ணுன்னா அதனோட கடைசி காலத்தில் நியூட்ரான் ஸ்டாராக மாறும். நம்ம சூரியனோட ஒரு 3 மடங்கு நிறை கொண்ட நட்சத்திரம்லாம் அதுதான் கடைசி லைஃபோட கடைசி எண்டில் பிளாக் ஹோலாக மாறுது. ஸோ அந்த பிளாக் ஹோலில் பற்றியும் அதை பற்றி நான் விளக்கமாக இன்னொரு செஷனில் நான் பார்ப்போம். ஸோ இதுதான் நாம் வாழக்கூடிய கேலக்ஸி. ஸோ எப்படி இந்த கேலக்சியில் இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சிங்கன்னா அந்த கேலக்சியோடைய இந்த ஒரு ஸ்பைரல் கேலக்சியோட இந்த ஸ்பைரலோட ஒரு எண்டில் தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு லைட்டோட ஸ்பீடில் போனாவே 1,00,000 வருடங்கள் ஆகும். ஸோ அப்போ அதனால் இந்த கேலக்சி பூரா நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ இந்த கேலக்சிலேருந்து இந்த கேலக்சி பக்கத்தில் உள்ள அந்த அந்த ஒரு மட்டும் நம்ம நைட்டில் பார்க்க முடியும். ஸோ ஒரு நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு வாக்கில் பார்த்தோம்னா வானத்தோட நேரம் மேலே நம்ம தலையை வச்சு நேராக பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நான் பார்க்க முடியும். இது இந்த மில்கிவே கேலக்சியோட இந்த ஒரு ஸோ இந்த தான் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். இதை இரவு வானில் பார்க்கலாம். ஸோ ஒரு பொல்யூஷனே இல்லாத ஒரு பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக தெளிவாக பார்க்க முடியும். ஸோ ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாத ஒரு மலை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஒரு பொல்யூஷன் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நாம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வானத்தை டெய்லியும் பாருங்கள். ஸோ இந்த வானத்தில் ஸோ எண்ணற்ற தகவல், அறிவியல் தகவல் உட்பட ஸோ நிறையா தகவல் கொட்டி கிடக்குது வானத்தை. ஸோ எல்லோரும் இந்த வானத்தை பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் தகவலை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது தொலைநோக்கி வழியாகவும் இந்த வானத்தை நோக்கி நிறையா பாருங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ இதில் பார்த்தோம்னா ஸோ ஒரு சில தகவல் நான் எல்லாம் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் விளக்கமாக பார்க்கணும்னா ஸோ இந்த யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரொஃபஸர் என்பி ரமேஷ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அந்த யூடியூப்பில் ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயில் நல்லா விளக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்க. ஸோ ஒரு சின்ன வீடியோ போடுறதில்ல. ஸோ நம்ம இடத்துலேருந்து நிலாவை பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நிலாவிலேருந்து நம்ம பூமி இடத்த பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அங்கேருந்து நிலாவிலேருந்து நம்ம இடத்த அந்த சேட்டலைட் வழியாக எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ உண்மையாலுமே நிலா பார்த்தோம்னா அந்த மாதிரி பள்ளமாக குழியாக தான் இருக்கும். இங்கே நிறைய அஸ்ட்ராய்டெலாம் விழுந்து தான் இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் டெலஸ்கோப் வழியாக நிலாவை பார்த்தீங்கன்னாலும் ஸோ இதே மாதிரி தான் பார்ப்பீங்க, இந்த மாதிரி பள்ளமாக. ஸோ அங்கேருந்து பூமி பார்க்கும்போது நம்ம பூமியிலேருந்து எப்படி நிலாவை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுவும் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முழு பூமி தெரியல. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நிலாவிலிருந்து பூமியை பார்த்தா முழு பூமி தெரியும். ஸோ இது அந்த ஒரு முக்கால்வாசி பூமி தெரிகிற அன்னைக்கு, அதாவது அன்றைக்கி பௌர்ணமி கிடையாது, ஒரு முக்கால்வாசி நிலவு தெரியக்கூடிய நாள். அந்த நாளில் பார்த்ததுனால தான் நம்ம பூமி என்ன இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வளர்பிறை தேய்பிறையெல்லாம் நிலவிலிருந்து பூமியை பார்க்கும்போதும் உண்டு.